முதிர்கண்ணி மெகா மெகா தொடர். உங்கள எத்தனை பேருக்கு இந்த தொடர் கதை ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏதோ சென்னைக்கெல்லாம் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்னன்னே தெரியல, இந்த தடவை சென்னை போறதுக்கு விருப்பமே இல்ல. சரி, ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு வரேன். சரி, நேரத்துக்கு வீட்டுக்கு வாங்க. வந்தோன்னா கால் பண்ணுவேன். சரி, வரேன். பாட்டி, என்ன ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க வீட்டு பக்கம் வந்திருக்காங்க? என்னம்மா, ஸ்கூல் போன பிள்ளைங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? பாட்டி, என்னம்மா? பாட்டி, தமிழ் பெரிய பொண்ணா இருக்கா. என்னம்மா சொல்ற? ஆமா பாட்டி. என் பேத்தி பெரிய பொண்ணு இருக்காளா? என் மீனாவோட பொண்ணு, என் வாரிசோட பொண்ணு. ஐயோ, வீட்டுல யாரும் இல்லையே. சரிம்மா, இருங்க வரேன். ஏமா தேன்மொழி, அம்மா தேன்மொழி. அவ வீட்டுல இல்ல நினைக்க. சரி, நான் பிள்ளைங்களுக்கு ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டு இருந்தேன். போன்ல சொல்ல வேண்டியதானே? இல்ல, நேர்ல சொல்லும் போதா அது சந்தோஷமா இருக்கும். நான் ஸ்டேஷன்ல போய் சரிசுக்கெல்லாம் சொல்லிட்டு அப்படி தமிழுக்கு கம்மியில போய் சொல்லிட்டு அப்படி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துருந்தேன். அப்படி பொண்ணு வீட்டுக்கும் போயிட்டு வந்துடுறேன். தங்கம், தாத்தா கிட்டையும் பாட்டி கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி. சரி பாட்டி. சாத்தி தமிழ் தமிழ் மாதிரி எப்பவும் நேர்மையா இருக்கணும். உன் கூட பிறந்தவங்களுக்கும் சரி, உன்னை நம்புறவங்களுக்கும் உண்மையா இருக்கணும். தமிழ் மாதிரியே ஏக்காந்த விட்டு கை விட்டுட்டு போக கூடாது. அவளே மாதிரிதான், அவளே மாதிரி இருக்கணும். எல்லா செல்வமும் பெற்று நல்ல துணையோட நல்லா வாழணும். தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ பாட்டி. ஏங்க, இந்த மாதிரிலாம் கேட்டா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். போய் அந்த பிள்ளைகளெல்லாம் வர சொல்லுங்க. அவளதான் பார்த்து வரைக்கும் செய்வல. முதல் செம்போலிய கூட்டிட்டு வாங்க. அவதான் இந்த மாதிரி எல்லாம் நல்லா பொறுப்பா பாப்பா. சரி, நீ பிள்ளைல மட்டும் உட்கார வை, நான் வரேன். தங்கங்களா, வாங்க வாங்க, நம்ம வீட்டுல அந்த ரூம் இருக்குல்ல, அங்க போய் உட்காருங்க. இப்ப வரேன். சரிங்க தாத்தா. எதுக்கு நம்மள பார்க்க வந்திருக்காங்க? சரிசே, வாங்க. என்ன இங்க சந்தோஷமான செய்தி? அதான் போன்ல சொல்லாம நேர்ல வந்து சொல்ல வந்தேன். என்ன, தமிழ் பெரிய பொண்ணா இருக்கா? ஆமா, பொண்ணு பெரிய பொண்ணா இருக்கா. எப்போ? இப்போதான் மத்த பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அதான் மத்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதான் நீ லீவ் எடுத்துட்டு வர முடியுமா? இப்போ நான் பெர்மிஷன் கட்டிட்டு வரேன். மத்த எல்லாருக்கும் சொல்லியாச்சா? எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கு முதல்ல கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு போயிரு. வாங்கிட்டு போயிருந்தேன். மீனா மீனா செம்பரி எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. கம்பெனிக்கு போறேன்னு போனாங்க, பிள்ளைல காணும். நான் போய் பாத்துட்டு வரேன். சீக்கிரம் வர சொல்லுங்க. செம்பொலி தான் கரெக்டா பாப்பாங்க. வீட்டுல மத்த யாரும் அவ்வளவு தெரியாது. அவங்க முதல் கூட்டு வந்துருங்க. சரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ. சரி. என்ன தமிழே, தனியா இருக்கேன் வா பேசலான்னு கூப்பிட்ட, இப்ப ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. என் புருஷன் பெங்களூருக்கு போயிருக்காரு. நைட்டு 10 மணிக்கு மேலதான் வருவாரு. நான் தான் கம்பெனில இருக்கேன், வீட்டுல சொல்லாம வந்திருக்கேன். இங்க யாருமே இல்ல, ஃப்ரெண்ட்ஸ கூட வர வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நீ தானே சொன்ன. இப்ப என்னன்னா என்ன தமிழ், நம்ம தான் ரகசியமா ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கோமே, இப்ப என்ன புதுசா மாதிரி பிக்கப் பண்ற? நேத்து கூட வாட்ஸ்அப்ல என்னெல்லாம அனுப்பி இருந்திய. என்னாச்சு திடீர்னு அப்படி மாத்தி பேசுற? உங்களை பார்க்காம இருக்க முடியல, உங்க ஞாபகமா இருந்துகிட்டு இருக்கு. ஆயிரம் இருந்தாலும் நீங்க இருந்த மாதிரி இருக்குமான்னு அப்படி இப்படின்னு பேசுன. இவ்வளவு நேரம் கூட நீ ஒழுங்கா தானே பேசிக்கிட்டு இருந்த. நான் இப்ப பக்கத்துல வரவும் பேச்ச மாத்திரிய. எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? ஐயோ, யாரு? ஐயோ, அதான் இப்படி பேசுறியா? எனக்கு சிக்னல் கொடுத்திருக்கலாம்ல. ஐயோ, எனக்கு தெரியாம போச்சே. இவங்க பார்த்தோன்னு நடிக்கிறாங்க. சத்தியமா அப்படிலாம் இல்லங்க. ஆமாமா, எனக்கும் இவளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவன் நம்பர் கூட என்கிட்ட கிடையாது. நாங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் கொஞ்சம் பேசுறதே இல்ல. சரி சரி, எனக்கு புரியுது. நான் நல்லதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு தினேஷ், எனக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்க தனிமையில சந்திக்கவும் இல்ல, பேசவும் இல்ல. அப்படித்தானே தமிழே? மாட்டி விடுறாங்க. நான் இங்க தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தாங்க இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கம்மல ஏகப்பட்ட வேலை பாக்கி இருந்து என்னாலே பாதி சரக்கு இங்க வரல. கையெழுத்து போட்டாதான் பாதி சரக்கு வரும். அதான் அத்தை கிட்ட சொல்லிட்டு தாங்க இங்க வந்தேன். இவன் சொல்ற மாதிரி எதுவும் இல்லைங்க. நீ அம்மா விளக்கம் கொடுக்க, விளக்கெல்லாம் கொடுக்கணும் அவசியமே இல்ல. யாருக்கும் விளக்கம் கொடுத்து உன்னை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அது உன்னையே அசிங்கப்பட்டதுக்கு சமம். உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லாம போயிடும்.
இன்னும் 4 வாட்டி அழுத்தி சொன்னா நீ அதை நம்பிடுவ. வேண்டாம், உன்னை நம்பு. இங்க வேற யாரும் நம்பணும்னு அவசியம் இல்ல. அப்பா என்ன பக்கத்துல போய் நிக்கிறான்? வா போலாம். என்னங்க? வா போலான்னு சொன்னேன். ஏய் அஜய், நீ என்னத்தான் என் குடும்பத்தை பிரிச்சு வேடிக்கை பார்க்கலான்னு நினைச்சாலும் சரி, அது ஒரு காலமும் நடக்காது. மரியாதையா ஓடு, இல்லன்னு வச்சுக்க. அது அவன் மூஞ்சிலே குத்துங்கப்பா. போடா போடா, தமிழ் மலைய கரையல் வீசுற. போடா, கொண்டனா அடிக்கிறதுக்கு தொட்டா கூட பாவம். சே, மனுஷ பரிவேடா நீலாம். போ, வா போலாம் வா. என்னங்க? ஒண்ணு இல்ல, அவன் சொன்னா நான் நம்பிடுவேனா? வா. ஏர்போர்ட் போகும்போது எனக்கு மனசு சரியில்லை. இந்த அஜய் அப்புறம் அந்த வாசுகி எல்லாரையும் ஏர்போர்ட்ல பார்த்து மனசு சரியில்லை. அதான் திரும்பி வந்தேன். வந்ததும் சரியா போச்சு. வா போலாம் வா. சரிங்க. ஏமா தமிழே, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தேன். என்னப்பா, நம்ம தமிழ் இல்ல, அவ பெரிய பொண்ணா இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இப்பதான் பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. சரி வாங்க வீட்டு கிளம்பலாம் வாங்க. அது வாடா வா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாடா. அப்பா டேய், உன் புள்ள பெரிய பிள்ளை இருக்கா, என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? சரிங்கப்பா, உன் நிலைமை தெரியாததுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. வா. பெரிய பொண்ணு இருக்காளா? அப்பா எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? எப்படி? ஏமா ஒருத்தருக்கா சொல்லிட்டு வரேன், எல்லாரும் முகத்திலயும் சந்தோஷத்தை பாக்கணும்ல, அதான் போன்ல சொல்லாம நேரா சொல்லிட்டு இருக்கேன். அவன் சதீஷ்ட சொல்லிட்டேன், அவன் அங்க ஆக முடியாது எல்லாம் பாக்குறேன்னு சொன்னா. இப்ப நேரா பொண்ணு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரிங்கப்பா, நான் அந்த துணிமணி நகநட்டுலாம் பாத்துட்டு வரேன். ஐயா, அது எல்லா பிள்ளைகளுக்குமே என் பொறுப்பு தான், அது எல்லாருக்குமே தெரியும். நான் நகநட்டு சேல துணிமணி எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்ப்பா. சரியா தமிழே? என்னங்க? சரிம்மா, நீங்க 2 பேரும் பேசிட்டு கொஞ்சிட்டு அப்புறமா போங்க. அப்பா அப்பாக்கு அது என்னமா வேணும்? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கத பாக்கறதுன்னு அப்பா காத்துட்டு இருக்க. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்கண்ணா. சரி, நம்ம போய் நகை துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாமா? சரிங்க. சரிங்க. சாரி, நானும் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறேன்ல. பரவாயில்ல, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்ல. உங்க சூழ்நிலை எனக்கு தெரியும். சாரி தமிழே. வெறும் சாரி மட்டும்தானே? சரி. என்ன சரி? நீ கேட்டது கேட்காதது எல்லாம் கிடைக்கும். உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? பழைய தினேச ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான், என்னையவே நான் தேடிட்டு தான் இருந்தேன். சாரிடே. பரவாயில்ல. இவ்வளவு கஷ்டத்தையும் தள்ளுறேனா, அந்த நல்ல சிவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு சந்தோஷத்துல தான் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு போ. ஏன் மீனாக்குட்டி, நீ என்ன சொன்ன? பேங்க்லயே வண்டி சர்வீஸ் எல்லாம் பண்ணி ரிப்பேர் எல்லாம் பார்த்து தந்துருவாங்கன்னு சொன்ன. அதான் எனக்கும் தெரியல, எல்லா வண்டியும் அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த வண்டி ராசியா என்னமோ தெரியல. இல்ல இந்த வண்டியை பார்த்தோன்னே இது ஒண்ணுக்கு உதவாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியல. இந்த வண்டியை பார்த்தோன்னா அவங்களுக்கே பிடிக்கல நினைக்கிறேன். அதான் சர்வீஸ் பண்ணாம தந்திருக்காங்க. டி என்ன வார்த்தை சொல்லிவிட்ட மீனாக்குட்டி? இது நல்ல வண்டி தான், அவங்களுக்கு இது சரி பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. உனக்கு எப்படிதான் பிடிச்சதோ எனக்கும் தெரியல. இந்த வண்டி சைஸும் கலரும் எப்படி இந்த வண்டி பார்த்து செலக்ட் பண்ணனா? அது ஒரு பெரிய கதை. என்ன கதை? நாங்கள கம்பெனி ஆரம்பிச்சோமா, அதுல ஏதாவது லாபம் வந்துச்சுன்னா அத வச்சு ஏதாவது ஒரு வாகனம் எடுக்கணும்னு நான், செம்பகவல்லி, அப்புறம் தமிழ் 3 பேரும் ஒரு பிளான போட்டோம். சரி, கரெக்டா அந்த மாசம் லாபம் ஒரு 65,000 ரூபாய் வந்தது. அதுல இதை எடுத்து போட்டுட்ட, நாசமா ஆக்கிட்ட, அப்படிதானே? அட்டா இல்ல, அங்கத்தான் இந்த மீனாவோட புத்திசாலித்தனமே இருக்குது. என்ன சொல்ற? ஆமா, பைக் எடுக்க போலான்னு நான், செம்பகவல்லி, தமிழ் கடை ஷோரூமுக்கு போனோம். சரி, எல்லா வண்டியும் பார்த்தோம். 1 லட்சம் ரூபாய், 80,000 ரூபாய், 70,000 ரூபான்னு அப்படி பெருசா லிஸ்ட் போய்கிட்டே இருந்தது. அத்தடி போச்சுப்பா, நம்ம கனவெல்லாம் போச்சு அப்படின்னு சோர்ந்து போய் நின்னுகிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து இந்த வண்டி உன் கண்ணுல பட்டிருக்கு, அதை நீ எடுத்துட்ட, அப்படிதானே? அட்டா இல்ல. என்ன இளவட்டி சொல்லி தொலைட்டி. அப்புறமா என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சோகமா ஷோரூம் விட்டு வெளியில வந்தோம். சரி, திடீர்னு ஷோரூம்ல இருந்து ஒரு குரல் ஓடி வந்தது, மேடம் மேடம் அப்படின்னு. நாங்க 3 பேரும் ஒரே ஸ்லோ மிஸ்ல திரும்பி பார்த்தோம். ஆமாண்டி, ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்னு எங்க
எங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி பொங்கி நாங்க பாடிக்கிட்டே திரும்பி பார்த்தோம். ஏன்னா நாங்க சாதிச்சிருக்கோம்ல. சரி சரி மேடம் மேடம், உங்க லட்சியம் புரியுது, உங்க லட்சியம் தோத்து போக கூடாது அப்படின்னு ஓடி வந்தவன் பலமா பேசினா. எங்களை அப்படி என்கரேஜ் பண்ற மாதிரியே பேசினா. மேடம், நீங்க சாதிக்க பிறந்த பொண்ணுங்க, நீங்க சாதிச்சே ஆகணும், நீங்க தோல்வியை அடையக்கூடாது, ஒரு தென்றல் புயலாய் வர மாதிரி நீங்க வரணும் மேடம், அதுக்கு இந்த வண்டி ஒரு தடையாவே இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்படி எங்களுக்கு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருந்தது. பயவுள்ள என்ன பழமா பேசலாம் தெரியுமா? ஷோரூம்ல இருக்க எல்லாருமே அப்படிதான் பழமா பேசுவாங்க. நீ வண்டி எடுக்கல நினைச்சு போக வேண்டாம், எப்பமாவது எடுக்கலாம் நினைச்சு போனா கூட உன்னை எடுக்க வச்சிருவாங்க லோனை வாங்கி. அப்படிதான் ஆயிப்போச்சு வீடாகிட்டே. பின்ன ஷோரூம்ல இருக்கவங்களுக்கு சும்மா சம்பளம் கொடுக்காங்க, அவங்க வாய்க்கு தானே கொடுக்காங்க. அது தெரியாதுல்ல, பயம் உள்ள பழமா பேசுனா. சொந்த தம்பி மாதிரி காடு சொன்னானே. தம்பி நொன்ன விழுந்துட்டியா? ஆமா வீடாகிட்டே. இந்த வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் அவனை எங்கயாவது பார்த்தோம்னா யாரோ மாதிரி போறான். அதுக்கு முன்னாடி அவள பழமா பேசினவே யாரோ மாதிரி போவான். அது கூட பரல, அதே ஷோரூமுக்கே நான் போய் இந்த பையன் நம்ம அக்கா அக்கான்னு ஆசையா கூப்பிட்டானே, வாய் நிறைய பாசமா கூப்பிட்டானே, என்னடா தம்பின்னு போனா கூட மேடம் சிடவுன் மேடம், உட்காருங்க மேடம், உங்களுக்கான அவங்க பேச வருவாங்க, சிடவுன் மேடம் சிடவுன் அப்படின்ட்டு போறா விட்டு. அக்கா அக்கா அக்கான்னு சொன்னவே மேடம் மேடம் சொல்லுவான் பாத்துக்க. உனக்கு கோவம் பத்திட்டு வந்திருக்குமே, கோவத்தை ஒரு நாள் காட்டிட்டு வந்துட்டோம்ல, டியூபே கெட்டாம போட்டுட்டோம்ல. அதானே எங்க மீனா கிட்டயா? அதான் கெட்டாம போட்டுட்டே. அப்படி இல்ல மீனா குட்டி, எங்க கிட்ட பணம் பத்தாதுன்னு நாங்க வெளியில வந்தோம். ஆமா, அதான் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, அக்கா அக்கான்னுகிட்டே. அந்த பைய உள்ள ஒண்ணு சொன்னா, உங்களுக்காக உங்க திறமைக்காக நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். சரி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, இது உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர், வேற யாருக்கு இந்த ஆஃபர் கிடையாது. நீங்க வெளியில சொல்லாம அணக்கு இல்லாம இத முடிச்சிருங்கன்னு சொன்னேன். ஆத்தாடி அத்தி என்ன அக்கறையா இருக்கா நம்ம மேல, அப்படி என்ன ஆஃபர் தம்பின்னு கேட்டேன். சரி, எங்க ஷோரூமுக்கு புதுசா ஒரு பைக் வந்து இறங்கிருக்கு. இது வரைக்கும் அந்த பைக்கு அம்பானி வீட்ல கூட இல்ல, அவ்வளவு பெரிய தொழிலதிபர் அவர் வீட்லயே இல்ல. உங்க திறமைய பாராட்டி இத ரகசியமா உங்களுக்கு இந்த பைக்க தாரோன்னு சொல்லிவிட்டா பாத்துக்க. சரி எவ்வளோடா தம்பின்னு கேட்டோம். 70,000 ரூபான்னு சொன்னான். அதுவும் இப்ப ஆஃபர்னால 70,000 ரூபாய் என்ன போச்சுன்னா 70 லட்சம் ரூபாய் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டான். டேய் தம்பி, இவ்வளவு பாசமா சொன்னீங்க, எங்க கிட்ட 65,000 ரூபாய் தான்டா இருக்கு, அதுக்கு மேல ஒத்த ரூபாய் இல்லன்னு நாங்க சொல்லி கதறி கதறி அழுதா. ஐயோ அவளுக்கு ஏற்கனவே எங்க கிட்ட 65,000 ரூபாய் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. எப்படி உங்ககிட்ட 65,000 ரூபாய் தான் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? தமிழ்ல தான் அப்பப்ப நான் அந்த 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் வண்டி பார்க்க போனோம்னா சொல்லுவா, ஏட்டி கையில 65,000 ரூபாய் தான் இருக்கு, கையில 65,000 ரூபாய் தான் இருக்கு, அதுக்குள்ள பாரு அதுக்குள்ள பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இவ்வளவுதான் நல்ல சுத்தி சுத்தி வந்தாருல கேட்டுக்கிட்டாடுவேன். உடனே அந்த பைக்குக்கார பையன் சொன்னா, சரிக்கா 70,000 ரூபாய் வண்டி தான், இன்னும் 70 லட்சம் ரூபாய்க்கு போகக்கூடிய வண்டி தான், ஆனாலும் உங்க திறமைய பாராட்டி 68,000 ரூபாய்க்கு தாரமுக்கான்னு சொல்லிவிட்டா. அக்கா ரொம்ப குறைக்க முடியாதுக்கா, இதுக்கு மேல நான் குறைச்சவனு அவ்வளவுதான், இதுவே நான் என் கை காசு தாக்கா 2,000 ரூபாய் போடணும்னு சொன்னா பாத்துக்க. நீங்க நம்பிட்டியா? ஆமா, அக்கா பாசத்துல 2,000 ரூபாய் போடுதானே நினைச்சு உடனே வண்டி இறக்குடா என் தங்கவே, என் வயிற பேரு சொல்லி வண்டி இறக்கி விட்டா. வண்டியை தான் இறக்கிருக்கோம், ஓடவே இல்லையா? அதையும் அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏன்டா தம்பி வண்டி ஓட மாட்டேங்குன்னு. அக்கா 70 லட்சம் வண்டி நீங்க இப்படி ஓட்டுனா ஓடுமாக்கா, கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து ஓட்டுங்கக்கான்னு சொன்னா. நாங்களும் அதுவும் சரிதானே, 70 லட்சம் ரூபாய் வண்டி இப்படி காடு மேல ஓட்டினா எப்படி ஓடும், நல்ல பளிங்கு ரோடா பார்த்து ஓட்டுவோன்னு எடுத்துக்கிட்டு வந்தோம். அதுக்கு எடுத்துக்கிட்டு வந்தீங்களா? இது வண்டி தானே, உருட்டிக்கிட்டு தானே வரணும். இவ்வளவுதான் 70 லட்சம் ரூபாய் வண்டின்னு சொல்லிவிட்டானே. அதுக்கு நான் தமிழ் செம்பகவலி தலையில தூக்கி கொண்டுட்டு வந்தோம். அடச்சி அவன் சொன்னா உங்களுக்கு கிட்ட போச்சு அறிவே. மாமியாரும் அப்படிதான் சொன்னாவ. அதுக்கப்புறமா அது ஓட்டலையா? செம்பகவலி ரூமுக்கு யார் ரூமுக்கு மாத்தி மாத்தி தான் ஓட்டிட்டு இருந்தோம். ஏன்டி? அதான் அந்த பையன் உள்ள 70 லட்சம் ரூபாய் வண்டின்னு சொல்லிவிட்டானே, அதுக்காக ஓட்டி வீட்டுக்குள்ளே ஓட்டினியா? அதுக்கப்புறம் செம்பகவலி தான் தைரியத்தை வரவழைச்சிட்டு ரோட்ல ஓட்டுன்னு ஓட்டினா. சரி, என்ன ஏதோ பச்சை பிள்ளை மாதிரி இந்த முன்னாடி தான் உட்கார வச்சிருப்பா, தமிழ் பின்னாடி உட்காருவா, செம்பகவலி தான் வண்டி ஓட்டுவா. சரி, அப்படி முத வண்டி எடுத்துட்டு போனோமா. சரி, அதான் நேரா நம்ம ஒரு கடல் இல்ல, நேரா உள்ள விட்டுட்டா. ஐயோ அம்மாடியா, அப்புறம் இப்படிதான் நாங்களும் பதறணும். சிஜிபி எல்லாம் வந்துதான் தூக்குனாங்க, ஒரே மக்கள் கூட்டம். எதுக்கு? கடல்ல இருந்து பைக்க தூக்குனாங்கல்ல சிஜிபி வச்சு, அதுக்கு
வண்டியை தூக்கி தந்துட்டாங்க. சரி, இத்தான் நிலத்துக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாங்க பாரு. அப்படி என்னடி பிள்ளை கொடுத்தாங்க? அத நான் உன்கிட்ட சொன்னா உனக்கு நெஞ்சு வலியே வந்துரும். என்னடி சொல்ற? ஆமா, என்னடி சொல்ற? எனக்கு பயமா இருக்குடி. தமிழும் அப்படிதான். அன்னைக்கு நெஞ்சு வலியில படுத்துவாதான் எந்திக்கவே மாட்டேன்னுட்டு. ஏன், எதுக்கு நெஞ்சு வலி? அப்போ செம்பவலி அக்காவுக்கு எதுவும் ஆகலையா? இல்ல, அவளுக்கு எதுவும் ஆகாதுக்கு முன்னாடியே அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னடி சொல்ற? அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன், எதுக்கு? எதுக்காக செம்பவலி அக்காவை அரெஸ்ட் பண்ணாங்க? பொது சொத்தை சேதப்படுத்திட்டானே. எந்த பொது சொத்தை சேதப்படுத்தினாங்க? நம்ம பொது சொத்தை தான், கவர்மெண்ட் சொத்தை தான். பொது சொத்தை எப்படி சேதப்படுத்திருப்பீங்க? அவ லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினால, அதுக்கு தான். சரி, அதுக்கு ஃபைன் தான போடுவாங்க. அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. சிஜிபி வச்சு வண்டி எல்லாம் தூக்குனாங்கல்ல, அதுக்கு இதுக்கு எனக்கு புரியலடி. அடா, சிஜிபி வச்சு தூக்குனாங்களா, அந்த சுத்தி அது என்னது சொல்லுவாங்க, படிக்கட்டு, அதெல்லாம் உடைச்சு எடுக்க வேண்டியது இருந்தது. அப்புறம் தண்ணி வெளியில வராம இருக்க தடுப்பு மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அத உடைச்சு எடுத்தது. அடியே, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் உடைச்சு எடுத்தது என்னமோ அவங்கதான். ஆனா பில்லு கொடுத்தது எங்களுக்கு. நாங்க எதுவுமே பண்ணல. அவங்களாதான் கொண்டு வந்தாங்க, அவங்களாதான் இடிச்சாங்க, அவங்களாதான் பைக்க உள்ள இருந்து வெளியில எடுத்தாங்க. பில்லு மட்டும் இவ்வளவு நீளத்துக்கு போதாக்கரைக்கு தமிழுக்கு நெஞ்சு வலி, செம்பக வலி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பெரிய சம்பவமா இருக்குது. சரி, ஒரு 10-20,000 பில்லு போட்டுருப்பாங்களா? 10 லட்சம் ரூபாய். தமிழுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இவளுக்கு வந்துட்டு. அன்னைக்கு அப்படிதான் பிள்ளை பார்த்த உடனே தமிழுக்கு இப்படிதான் வந்தது. இன்னைக்கு மீரா குட்டிக்கு வந்துட்டு. அடியே, அந்த 10 லட்சம் ரூபாய் கட்டினது யாரு? வேற யாரு? மாமியாரு. மாமியார் சொத்தை கரைச்சுதான் இன்னும் வண்டி 10 மணி வச்சிருக்க. 65,000 வண்டிக்கு 10 லட்சம் ரூபாயாட்டி. அங்கதான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயி போச்சுது. ஓய், இந்த வண்டி 65,000 ரூபாயே இல்லையா? ஓ மை காட், எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்க. 70 லட்சம் ரூபாயா? 10,000 ரூபாயா? 10,000 ரூபாயா? நெஞ்சு நிஜமாவே வலிக்கிட்டே. ஆமா, செம்பவலி அப்படிதான் சொல்லுவா. இது 10,000 ரூபாய் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, யாரோ இந்த வண்டியை கண்டுபிடிச்சிருக்காவ. அத பப்ளிசிட்டி பண்ணதுக்காக ஒவ்வொரு ஷோரூமா கொண்டு விட்டுருக்காவ. ஒருத்தரும் சிக்கல, நான் சிக்கிட்டேன். ஆனாலும் நான் விடலையே. 1 லட்சம் வண்டி பில்டப் பண்ண ஊரே நம்பிச்சு. பேங்க் கூட நம்பிச்சுன்னா பாத்துக்கையா. பேங்க் கூட இப்ப 50,000 ரூபாய்க்கு மதிப்பு போடுதே. எவ்வளவுதான் மதிப்பு போட்டாலும் 10 லட்சம் ரூபாய் திட்டம் கட்டிருக்கேட்டி. அதுக்கு தானே 10 வருஷமா டியூ கட்டாம போட்டிருக்கேன். போட்டு இனிமே இந்த வண்டி கதையை மட்டும் நான் கேட்டுருவே மாட்டேன். ரொம்ப டயர்டாவது பத்தியா? ஏன் சொல்ல மாட்டேன்? அது தமிழ் ஒத்தையில கம்மில இருந்திருப்பா. நம்ம போமா? எப்போ சொல்ற? தின்ன பிரியாணி சமைச்சு போச்சு. வீட்டுக்கு போனேன். தேன்மொழி உம்மா மூஞ்சி மாதிரி சோத்த தவேனா வேண்டான்னு வந்துட்டேன். சரி, சர்வீஸ் ஸ்டேஷன் இங்க தான் இருக்கு. நான் போய் சர்வீஸ் ஏதாவது வாங்கி தின்னுட்டு வரேன். இந்த வண்டி தட்டிட்டு போயிருவியா? போய் தொலை பா. நான் போய் சர்வீஸை பார்த்துட்டு வந்துடுறேனே. சரி, சீக்கிரம் போ. போறத பாரு, பூதம் போன மாதிரியே. ஜாமீன் எடுக்கிறதுக்கு விக்ரம் வந்திருக்கானு பாத்தீங்களா? நம்ம வீட்டுல எல்லாம் ஜாலியா இருப்பானா என்னமோ. ரத்தெல்லாம் கொதிக்குது அங்கிள். அவங்களை எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும். அவனை எப்படி ஆட்டி படைக்கணும்னு எனக்கு தெரியும். சார், அந்த அக்கிஸ்ட்லாம் போ சொல்லுங்க. சரி சார், வீட்டுக்கு போயிட்டாரு. உங்க பொண்ணு பெரிய பொண்ணா இருக்கா. இந்த கேஸ் முடிஞ்சிட்டானே? என்ன, உங்க என்கொயரிலாம் முடிஞ்சிட்டானே? சீக்கிரம் எங்களை வீட்டுக்கு அனுப்புங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சிட்டு கையெழுத்து போட்டுட்டு கிளம்புங்க. இனிமே தேவையில்லாம எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க. தேவையில்லாம ஹாஸ்பிடல்ல கரெக்ட்டா தான் அரெஸ்ட் பண்ணோம். என்ன, நாங்க சொன்ன சரியாவே இருந்தது? அது அன்னைக்கு மருமக பார்த்த வேலை, அதுக்கு நாங்களா பொறுப்பு? சார், யார் பண்ண என்ன, அது நீங்களே இருக்கீங்க. அவங்கள நாங்க தனியா கூட்டி விசாரிச்சுக்கிடுவோம். உங்க விசாரிச்சல நீங்க கிளம்புங்க. அன்னைக்கு பேத்தி வயசுக்கு வந்திருக்காளா? அங்கிள் கேட்டீங்களா? அன்னைக்கு பேத்தி வயசுக்கு வந்திருக்காளாம். அது இப்ப முக்கியம் இல்ல அங்கிள். எப்படியும் ரோஹிணி இங்க இருந்து போவா. போனா விக்ரமும் கூட போவான். அது நமக்கு என்ன? இல்ல அங்கிள், அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாத. நிச்சயமா போனா அவங்க 2 பேரையும் அங்க தங்க வைப்பாங்க, சுதந்திரமா. என்ன சொல்ல வர? விக்ரம் அந்த அன்னைக்கு வீட்டுக்கு போனா சுதந்திரமா தங்க வைப்பாங்க. ரோஹிணியும் விக்ரமும் சந்தோஷமா இருக்கணும்னு அவங்களுக்கு தனி கோட்டையே கொடுப்பாங்க. போனதுக்கு அப்புறம் உங்க மகன் உன்ன திரும்பி வருவான்? சத்தியமா வர மாட்டான். நல்ல செய்தியோட வருவான்.
இல்ல இல்ல. என்ன பண்ணுவீங்களோ யாது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. விக்ரம் அந்த சடங்கு வீட்டுக்கு போக கூடாது. அதுக்குள்ள அவனை இங்க இருந்து காலி பண்ண வைங்க. அதுவும் அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கது அவனுக்கு தெரியவே கூடாது. அதுக்கு முன்னாடி விக்ரம் இங்க இருந்து போயிருக்கணும். ஆனா ரோஹிணி இங்க தான் இருக்கணும். ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரிக்க முடியும். ஒரே அடியெல்லாம் பிரிக்க முடியாது. ஏன்னா அவன் ரோஹிணி மயக்கத்துல இருக்கான், பொண்டாட்டி மயக்கத்துல இருக்கான். அவனை ஒரே அடியெல்லாம் பிரிச்சு கூட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நிரந்தரமா பிரிச்சிடலாம். அதான் சரி, இப்பவே வீட்டுக்கு போறேன். விக்ரம எங்க அனுப்பணும்னு எனக்கு தெரியும். அனுப்பிட்டே வாரேன். விக்ரம், எப்பவுமே நீ எனக்குத்தான். உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. அதை நான் ஆளணும், அவ்வளவுதான். ஒன்னையும் சும்மா சொல்ல முடியாது. நல்லாதான் இருக்க. டாக்டர், அவனுக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லையே? இங்க பாருங்க, கத்தி குத்து நல்லா ஆழமா பட்டிருக்கு. அவரு இன்னும் 24 மணி நேரத்துல கண்ணை திறப்பாரு. ஆனா 6 மாசத்துக்கு அவர் எந்த வெயிட்டும் தூக்க கூடாது. ஓகே டாக்டர். அது மட்டும் இல்ல, அவர் 1 மாசம் பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். வயித்துல அடிப்பாங்க வரைக்கும் அவருக்கு கத்தி குத்து பட்டிருக்கு. உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கேன். என் பேரை மாட்டி விட்டுறாதீங்க. இல்ல டாக்டர், நீங்களும் இத பத்தி வெளியில பேச வேண்டாம். இல்ல நான் சொல்ல மாட்டேன். டாக்டர், இப்போ அவனுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. 6 மாசத்துக்கு எந்த வெயிட்டு தூக்க கூடாது. ஆமா, அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? ஏன் டாக்டர்? ஏன் டாக்டர்? இல்ல, 6 மாசத்துக்கு எதுவும் இருக்கக்கூடாது. டாக்டர், ஆமா, அது நல்லதில்ல. ஐயோ ஐயோ ஐயோ, குழந்தைக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தானே. டாக்டர், வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்? கத்தி குத்து ரொம்ப பலம். வேற ஒருத்தனை இன்னத்துக்கு போய் சேர்ந்திருப்பான். ஸ்ட்ராங் பாடி, அதனாலதான் தாக்கு பிடிச்சிருக்கு. ஓகே டாக்டர். அவர்கிட்ட உண்மையை சொல்லிருங்க. 1 மாசம் பெட் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஓகே டாக்டர். அப்புறம் இப்ப இந்த கடினமான உணவு எதுவும் கொடுக்க கூடாது. திறப்பொருள் தான் கொடுக்கணும். நல்லா கவனிச்சிருங்க. கவனிக்கிறதுல தான் இருக்குது. சரி, நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். என்னடா பண்ண போறோம்? ஒன்னும் புரியலடா. எப்படி பார்க்க போறோம்? வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்குலாம் தெரிய வேண்டாம். ஆகாரம் கரெக்டா கொடுக்க சொல்லிருக்காருல. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது படி கேக்குறீங்களா? என்ன சொல்லுங்க மாப்ள. செம்பவழி அன்னிக்கிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். அவங்கள மாதிரி யாரும் பார்க்க முடியாது. துணைக்கே ரோகிணி இருப்பா. நான் வீட்டுல டூட்டி விஷயமா வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துருந்தேன். எப்படி கண்டுபிடிச்சுவாங்க விக்ரமன்? நீ டூட்டிக்கு போவ வருவ, வெளியூர்னா எப்படி? உன்னால எனக்கு வெளியூர்ல டிரான்ஸ்ஃபர் கொடுக்க முடியும்ல? ஆமா. அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் லீவ் கிடைக்கும்ல? ஆமா. அதுக்காக டிரான்ஸ்ஃபர் உனக்கு கொடுக்க முடியும்? வேற வழி இல்ல. யாராவது ஒருத்தர் கூட இருந்தே ஆகணும். நான் இருப்பேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ரோஹிணியை நான் வர சொல்லிருக்கேன், அவ பாத்துக்கிடுவா. செம்பவழி மட்டும் வர சொல்லுங்க. நீயும் பாவம் தானடா. என்னடா பேசுற? உனக்கோ எனக்காக தான் அவன் குத்துப்பட்டு கிடக்கான். அதான்டா எனக்கும் மனசு வலிக்குது. என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குடா. விக்கி, சொல்லு கிஷோரு. வீட்டுல ஆதிரா கேட்டா எனக்கும் புரியலடா. ஒரே பயமா தான் இருக்கு. எப்படி சமாளிக்க போறேன்? அவ ஏற்கனவே மாமா மாமான்ட்டு கிடக்கா. நான் எப்படிடா மறைக்க போறேன்? ஆதிரா பத்தி தான் தெரியுமே, அவ குழந்தை மாதிரி. இவன் இல்லைன்னா சாப்பிட கூட மாட்டான். எப்படிடா என்னால சமாளிக்க முடியும்? பேசாம இந்த வீட்டுல கொண்டு விட்டுரு. இவன் டூட்டி விஷயமா வெளில போயிருக்கான் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சமாளிடா. ப்ளீஸ்டா, சமாளிச்சு பாக்குறேன். கடுகளவும் வெளியில கசஞ்சிடக்கூடாடா. ஒட்டு மொத்தமா உள்ள போயிருவோம். பேப்பர் டிவில நம்ம பேரு நாரிடும்டா. ஆள் மாறாட்ட கேஸ் தெரியும்ல, அதனடா பயமா இருக்கு. சரி, எப்படியாவது சமாளிப்போம். பயப்படாத கிசாரு, அதெல்லாம் சரியாயிரும். இவனுக்கு நல்ல ஸ்ட்ராங் பாடி. இன்னும் 2 நாள்ல சரியாயிருவான். மச்சா, 2 நாள் எப்படியா சமாளிச்சுக்கோங்க. சரியா? சரிங்க மாப்ள. தங்கச்சி வாரேன்னு சொல்லியிருக்கா. இவன் வந்துருவான், நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. கிசார், நீ செம்பவல்லி நீ மட்டும் எப்படியாவது விஷயத்த சொல்லி இங்க கூட்டு வந்துரு. சரி. வீட்டுல வேற யாருக்கும் தெரியண்டா. செம்பவல்லி நீ தனியா பார்த்து சொல்லிட்டு வந்துரு. சரி. சேலை கட்டி ரெடியா இருன்னு சொன்னாங்க. இன்னும் வர காணுமே. ஆதிரா, ஏல உட்காந்துருக்க? இல்ல தரனு, உங்க அண்ணன் இப்ப வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆளையே காணோம். எங்க போயிருக்கான்? ஏதோ முக்கியமான டூட்டியா போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் காணோம். சொன்ன டயத்துக்கு வந்துருப்பான்ல? சொன்ன டயத்துக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு இன்னும் காணோம். ஆனந்தி, இந்த தரன் வந்துட்டான் பாரு. அண்ணி தேடிட்டு இருந்தாங்களா? ஆமா, நீ சாப்பிடவே இல்லையால, அதான் தேடிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் போ. சரி. மாமா, என்னதுடா? மாமாவை காணோம். சொல்ல மாட்டேன் பாரு. அவனுக்கு முக்கியமான ஒரு டூட்டியா. ஸ்டேஷனுக்கு வந்தான், திடீர்னு மறுபடியும் அனுப்பிட்டாங்க. நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு வருவான்னு நினைக்க. என்ன சொல்றீங்க? ஐயோ, அதான் ஸ்டேஷனுக்கு வந்தா முக்கியமான டூட்டின்னு அனுப்பிட்டாங்க. இல்லையே, எவ்வளவு முக்கியமான டூட்டினாலும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு தானே போவாங்க. அதே கூட கமிஷனரும்
நம்ம கலெக்டர் சாரும் பக்கத்துல நின்னாங்க, அதான் சொல்ல வந்திருக்க மாட்டான். போனும் பண்ணல. இல்ல, கூட போயிருக்கதே கலெக்டர் சாரும் எஸ்பி சாரும், அதான். ஓ, அப்படியா? ஆமா, அவங்க கூட இருப்பாங்கல்ல, பேசிட்டு இருக்க முடியாதுல, அதான் பேசிருக்க மாட்டான். நீ வேணா அன்னைக்கிழமை வீட்டுக்கு போய. இல்ல, நான் இங்கேயே இருக்கேன். ஒருவேளை மாமா வந்தாங்கன்னா. இல்ல அதிரா, 2-3 நாள் ஆகும், நீ போய. இல்ல மாமா, நான் இங்கதான் இருப்பேன். எனக்கு இங்கதான் பிடிக்கும். சரி, சாப்பிட்டியா என்ன? இல்ல, மாமா வந்தானே சேர்ந்து சாப்பிடலான்னு இருக்கேன். ஆனந்தி, ஆனந்தி. மாமா, புடித்த மாமா வரலையா? இவ்வளவு அதானே கேக்குறான். ஏமா? அவ பாவம் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருப்பா. இங்க வாய. என்ன மாமா? கொஞ்சம் சோறு போட்டு கொண்டுட்டு வா, ஆதிராவுக்கு கொடுக்கணும். மாமா இப்படி சொல்ல மாட்டாரே. அப்படின்னா இது ஒரு காரணம் இருக்குது. சரிங்க மாமா. ஆதிரா, நீ சாப்பிடு, நான் அவனை வர சொல்றேன். இல்ல மாமா, நான் அவங்க வருவாங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிடுதேன். அப்படிலாம் இருக்க கூடாது, அவன் வருவான். இல்ல, நான் வந்தாதான் சாப்பிடுவேன். மாமா சொல்றேன்ல, சாப்பிடணும். இந்தாங்க மாமா. கொண்டா. என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்ல, நீ வேலை பாரு போ. சரிங்க மாமா. நல்ல பிள்ளைல, சமத்து பிள்ளைல, நீ சாப்பிட்டு பாப்போம். எனக்கு வேண்டாம், நான் மாமா வந்தவரை சாப்பிடுவேன். இங்க பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல பிள்ளைல, நீ சாப்பிட்டு பாப்போம். அவன் வருவான், நீ சாப்பிடணும், அவன் கோபடும். என்னதான் அடிக்க வருவான் தெரியுமா? அப்படியா? என்னதான் அடிக்க வருவான். என்ன சாப்பிடாம இருக்க பாத்துட்டா இருந்தா அப்படின்னு. சாப்பிட்டேன், நான் தான் அடி வாங்கணும். வேண்டாம், என்னமோ இருக்கு. அதான் இவங்க தாங்கி பறிக்க சாப்பாடு கொடுக்குறாங்க. இவன் மேல பாசம் இருக்குன்னா, ஆனா சாப்பாடு உருட்ட மாட்டாங்களே. இவன் சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உருட்டுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குதே. ஒருவேளை பொண்ணு மாமாக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? பொண்ணு தங்கம் தானே, நீ சாப்பிட்டு பாப்போம். ஆமாமா, பொண்ணு மாமாவோட வயிறம். சாப்பிடுடி, அத தாங்குறாங்கல்ல. வேண்டாம், நான் மாமா வந்தவதான் சாப்பிடுவேன். அதுரா, மாமா தாங்குறாங்கல்ல, சாப்பிட்டு. என்ன வீணா விக்கி மாமா தான் அடி வாங்குவார். எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. பத்தியா நான் அடி வாங்கினா அவளுக்கு கஷ்டமா இருக்கும். பொண்ணு தரையில விடல மாட்டான், மூண்டில நக்கிடுவான். இப்படி சாப்பிட்டேன். இவன் ஏன் தாங்கி சாப்பாடு கொடுக்குறான்? பொண்ணு தரைக்காக அவளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நல்ல பிள்ளை இல்லாமா, சாப்பிட்டு பாப்போம். சரி, உங்களுக்காக சாப்பிடுறேன். குட். உனக்கு வேற ஏதாவது வேணுமா? உனக்கு பிடிச்ச கேக்கு, சாக்லேட்டு? அதெல்லாம் வேண்டாம். அது போகும்போதே பொண்ணு மாமா நிறைய வாங்கி கொடுத்துட்டு தான் போனாங்க. ஆமா, எக்கச்சக்கம் இருக்குது. அவன் இவள குழந்தை மாதிரி நடிச்சிருக்கான். இப்போ நான் எப்படி சமாளிக்க போறேன்? தேவிக்கு அதை கொண்டு நான் கொடுக்குறேன். இதை அவளை எப்படியோ சாப்பிட வை. அவனுக்கு என்ன செய்து சொல்றேன். வா. சரி, நான் வெரைட்டி தரட்டா, சாம்பார் முக்கி தரட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிடுவேன். வேண்டாம், உரைக்குன்னு சொல்லுவல. இரு, லைட்டா பருப்புல மட்டும் விக்கி தரேன். நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ என்ன போ. இத இருக்கட்டும். ஆனந்தி, அவளை கொஞ்சம் கண்ணு கத்தமா பாத்துக்கன்னு. சரிங்க மாமா. நான் சொல்லாமலே புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டு மாமா. அவளை 2 நாளைக்கு நீயும் குழந்தை மாதிரியே பாத்துரு. அவன் அப்படித்தானே பார்த்து வச்சிருக்கான். இனியும் அப்படிதான் இருப்பான். கொஞ்சம் பாத்துக்க. நான் இப்போ போயிட்டு 2 நாள் கழிச்சுதான் வருவேன். அவன் கரெக்டா சாப்பிட வச்சிரு. சரிங்க மாமா. தருண் வீட்டுல இருப்பான். தருணு, வீட்டு விட்டு எங்கேயும் போயிடாத. போக மாட்டேன், வீட்லயே இருக்கேன். எக்காண்ட கொண்டு வீட்டு விட்டு போயிடாத, அவ்வளவு சொல்ல முடியும். நான் டியூட்டி விஷயமா வெளியில போறேன். நான் வீட்டுல இருக்கேன், நீ போயிட்டு வா. அதேமா சாப்பிடுறேன் மாமா. கொண்டா, நானே சாப்பிடுறேன். இல்லைன்னா விக்கி மாமாக்கு கோவம் வரும். நான் மாமா அந்த சாப்பிடுவேன். சாப்பிடணும்னா? சரிங்க மாமா. அவ எப்படி ஏமாத்துவா, நீதான் விட்டு விட்டணும். சரிங்க மாமா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. தரணி, கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, நான் தேய்ச்சி போட்டுட்டு வரேன். நீ பாத்துக்க, இப்ப வரேன்னு. இல்ல, நான் பாத்திரம் தேய்க்க, நீங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. இல்லடா, இருக்கட்டும். இல்ல, நான் தேய்ச்சி போடுறேன். நீங்களுக்கு எப்படியாவது இதை உருட்டி விட்டுருங்க, இல்ல ஏமாத்திடுவா. தூராளி போட்டுட்டு சாப்பிடுவேன்பா. கொஞ்சம் கண்ணு கத்தமா பாருங்க. பாத்தம் தானே, நான் தேய்ச்சிட்டு வரேன். இருடா, நான் தேய்க்க. இருக்கட்டும் அண்ணி, நீங்க எப்படியா சாப்பிட வைங்க, நான் தேய்ச்சி போட்டு வரேன். ஒழுங்கா சாப்பிடுடி. மாமா வரட்டும். மாமா வரும்போது விளையாடுக்கு தெம்பு வேண்டாம், ஒழுங்கா சாப்பிடு. கண்ணு திறக்கலாம்டா. மச்சான், மச்சான், பொண்ணு தர. நான் எங்கடா இருக்கேன்? ரோஹிணி கோட்டர்ஸ்ல. யாருக்கும் தெரியாதுல. முடிக்கும் போது கூட எவ்வளவு தெளிவா இருக்கும். இல்லடா, யாருக்கும் தெரியாது. நான் அதை சொன்னேன், ஸ்ட்ராங் பாடி கண்ணு முடிச்சிருவான்னு சொன்னேன்ல. எனக்காக இப்படி பண்ணிட்டியடா, ஏன்டா? என் தம்பிடா நீ, அதுக்காக உசுரோட பணிய வைப்பா. போடா போடா. என் தம்பிடா, உனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டாம். போட்டி நிறைஞ்ச உலகண்டா. அவன் போட்டி போட்டுட்டு இருக்கான். உனக்கு இந்த போஸ்டிங் இப்போதைக்கு கிடைக்காது. அதான் இப்படி பண்ணு. இப்போ உனக்கு ஈஸியா கிடைச்சு போடல. ஐயா, 1 மாசத்துல கலெக்டர் தான். ஆமாடா, பொண்ணு கார்டு கொடுத்துட்டாங்க. நிஜமாடா? ஆமாடா, எல்லாம் ஒன்னாலதான்.
ஆதிரா பாக்கணும்டா. அவ சாப்பிட்டுக்க மாட்டா. நான் ஆதிரா பார்க்க போறேன். டேய், என்னை எப்படியோ கூட்டிட்டு போங்கடா. டேய், இப்ப வீட்டுக்கு போனா தெரிஞ்சிடும்டா. வேண்டாம்டா. டேய், ஆதிரா என்ன பார்க்கல சாப்பிட கூட மாட்டாடா. அவளை பத்தி எனக்கு தாண்டா தெரியும். டேய், காத்துக்கிட்டு இருப்பாடா ப்ளீஸ்டா. டேய், நான் டூட்டி பார்க்கும்போது அந்த டைத்துக்கு வந்து விட்டுட்டு போவேன்டா. டேய், அவ சாப்பிடாம இருப்பாடா ப்ளீஸ்டா. பாவி, இப்படியா பழக்கி வச்சிருக்க? காதலும் சரி வீரமும் சரி இன்னும் அடிச்சுக்க முடியாது. பொன் தாண்டா பழகணும். டேய், இப்ப வீட்டுக்கு போண்டாண்டா அவ்வளவு வெளியே போயிரும்டா. அதுல பார்க்காம என்னால இருக்க முடியாதுடா. டேய், அதான் இப்ப விக்கி போயிருக்கான். எப்படியா சாப்பாடு விட்டுட்டு வரேன்ட்டு போயிருக்கான். டேய், அவன் ஏமாத்துவா, சாப்பிட மாட்டா. விக்கிக்கெல்லாம் அவன் பயப்படவே மாட்டா. அவனுக்கு அவளை மிரட்டவும் தெரியாது. அது வரையா ஏன்டா இப்படி பழக்கி வச்சிருக்க? தாய் தோப்ப இல்லாத புள்ளடா. சின்ன வயசுல தாய் பாசமும் தகப்ப பாசமும் அவளுக்கு கிடைச்சதே இல்லடா. ஒரு சராசரி குழந்தை பருவத்தை கூட அவன் அனுபவிச்சது கிடையாது. பாவண்டா, அவ குழந்தை பருவத்துல வாழவே இல்லை. அதான்டா அந்த வாழ்க்கை அவளுக்கு கொடுப்ப. உன்ன மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லடா. என்ன மனைவியை இப்படி நேசிக்கிறேடா. என்ன நம்பி வந்தவடா. என்ன மட்டும் நம்பி வந்தவா. என்ன விட்டு அவளுக்கு யார்டா இருக்கா? நானே அவளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பா? ஒரு பொண்ணுக்கு கடவுளே அவ புருஷன் தாண்டா. அவ தாண்டா அவனுக்கு எல்லாமே செய்யணும். அவ கேட்டது கேட்காதது எல்லாத்தையும் அவன் தாண்டா அவளுக்கு கொடுக்கணும். கெட்டின புருஷன் நம்மளே கொடுக்கலன்னா அவளுக்கு வேற யாரு இந்த உலகத்துல கொடுப்பா? உண்மைதானே, உண்மைதானே. நாமளே கொடுக்கலன்னா அவளுக்கு யார் கொடுப்பா? ரோஹிணி அப்படிதானே. சின்ன வயசுல தாய் தாப்பா பாசம் இல்லாம வந்தவ தானே. நான் அவளை எப்படி பார்க்கணும்? அவளை குழந்தை மாதிரி தானே நானும் பார்க்கணும். அதான் டிஎஸ்பியா இருந்தவா கூட என்ன பார்த்தோன்னா குழந்தைய மாறி இருக்கா. அவளுக்குள்ள குழந்தை இருக்குது, குழந்தை குணம் இருக்குது. அதான் என்கிட்ட குழந்தை மாதிரி நடந்துக்கலாம். நான் தான் அதை வேற மாதிரி புரிஞ்சிருக்கேன். இல்ல இல்ல, இனி நான் கரெக்டா இருக்கணும். டேய், என்ன கூட்டிட்டு போடா. டேய், எப்படிடா முடியும்? கத்தி குத்த ஆழமா போட்டுருக்குன்னு டாக்டர் சொன்னார்டா. டேய், டாக்டர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப நான் முடிச்சு தெளிவா தான் இருக்கு. எனக்கு பெயின் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. டேய், எனக்கு ஆதிரா பார்க்காம இருக்க முடியாடா. அவன் நான் எல்லாமே இருந்துக்கிட மாட்டாடா. அது மட்டும் இல்ல, நைட் ரொம்ப பயப்படுவாடா. தூங்கி கிட கூட மாட்டாடா. டேய், உன்ன மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்ல. வெளியில முரட்டாட்டம் வீரம் எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு தாய் மாதிரி நடந்துக்கிட்டுதான். எப்படிடா உன்னால மட்டும்? டேய், அவ பாவம், என்ன கூட்டிட்டு போடா. அதான் அவன் சொல்றானே. டேய், அவன் தான் அறிவியல் சொல்றான். உனக்கு எவ்வளவு போச்சு அறிவு? இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. அசஞ்சா கூட கையில் போயிடும். ஆமாமா மச்சான், வேண்டாம் மச்சான். நான் வேணா வேற ஏதாவது ஐடியா பண்ணிட்டா? அதானே குறுக்கு புத்திக்கு பேர் போனவன் தானே நீ. ஏன்டா எப்ப முதல்ல இப்படியே சொல்ற? உன் குறுக்கு புத்தியை எடுத்து விட்டு பாப்போம். டேய், என்ன நீ ரொம்ப ஓட்டுறடா. ஐயோ, இவங்க ரெண்டு சண்டை போட ஆரம்பிச்சாச்சா? இப்ப என்ன, ஆதிராவை இவன் பார்க்கணும், ஆதிரா சாப்பிடணும், அவ்வளவுதானே. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதே மாதிரி நைட் அவ சேஃப்டியா தூங்கணும், அவ்வளவுதானே. பையலாம தூங்கணும், அவ்வளவுதானே. என்ன பாத்துக்கிறது? அதே போல கில்லாடிடா நீ. கிரிமினல்காரங்க தான் நிரூபிச்சுட்ட பாத்தியா? கிரிமினல் போலீஸ் தானே, அது உனக்கு தெரியாது. அது எப்படா கரெக்டா செஷன் பண்ணி அந்த செக்ஷனுக்கே போன? மச்சான், இவன் என்ன ரொம்ப ஓட்டுறான். இவன் ஒன்னும் கரெக்டா ஆவண்டாம். கரெக்டா ஆவதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்கா? அடா, கிரிமினல் புத்தி இருக்கு பாருடா. அடிச்சுக்கவே முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு குணம். இவனுக்கு இந்த குணம், எனக்கு இந்த குணம். ஆனா நீ ஒரு தனி ரகம் தெரியுமா? டேய், என்ன ஓட்டாத சொல்லிட்டேன். டேய், இன்னொரு தீவிர கேஸ் இருக்கான், பிடிக்காடா. ஒட்டாத, என்ன ஒட்டாத. என்ன பிடிக்க முடியாது. ஏய், என்ன மாடு நில்லுடா. எங்க ஒன்னாலும் ஒண்ணு விட மாட்டேன், நில்லுடா. இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன கவனிக்கணும். ஐயோ, டாய்.